மாப்பிள்ள நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஸுக்கு வந்து உங்க சிங்கப்பூர் வீட்டுல தங்கணும்னு. அறுவடை நேரம் பாருங்க, இல்லன்னா நெல்ல கசக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன, வர வேண்டியதானே? அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறாரு, அவரையமா தொந்தரவு பண்ற? ட்ரெயினுக்கு நேரமாச்சே, ஜானகியை கூப்பிடு. ஜானகி, ஜானகி. பாட்டி, நான் போயிட்டு வரேன் பாட்டி. அப்பப்போ இந்த கிழவிய வந்து பாத்துட்டு போகணும். என்ன எனக்கு வயசாயிடுச்சுல்ல. ஜானகி ரொம்ப அழுவது. நான் வேணாலும் உள்ள போயிருவீங்களா? கூட வரட்டா? வேணாங்க, நீங்க ஏதோ நெல்ல கசக்கணும். நீங்களே நான் இல்லையா நெல்லு கசக்கிறது, பக்கத்து ஊர்ல இருந்து அந்த கசக்கிடுவான். அதை சொல்றேன் நானு. கரெக்ட் மாமா, உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும். ஜானகி வா போலாம். அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. நம்மளும் திரும்ப திரும்ப கார் பங்களாங்கற மெட்ராஸ் போனா என்ன பண்றது? உங்க மாமனாரை கைட்டி விட்டாச்சு, இருக்கிறது ஜானகி தானே, சமாளிச்சுக்கலாம். நீயும் எங்க கூட வரப்போறியா? இறங்கியா? ஐயா, அவனையும் கீழே இறக்குறீங்க. அவனும் உங்க கூட மெட்ராஸ் தான் வரான். எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா, கல்யாணமாயி வெளியூருக்கு போற புதுமண தம்பதிகளோட ஒரு பெரிய மனுஷன் ஒரு மனுஷன் கூட வர்றது வழக்கம். அதான் கணக்குல கூட வரான். நீங்க செட்டில் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் திரும்பி வந்துருவான். என்னங்க பெரிய வீட பார்த்துட்டு வாயை திறந்துட்டு அங்கே இருந்துடாதா, திரும்பி வந்துரு. சரிங்க முதலாளி. எடா கூடமா ஏதாவது பண்ண அறுவாள் எடுத்து வெட்டிடுவீங்க. அப்பச்ச கூடமா பேசாதடா. நீ ஏறுமா ஏறுமா. ஜானகி உள்ள போயா. ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை. ஏங்க, வெளியில இருந்து பாக்குறதுக்கே உங்க வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கே. அட என்னம்மா நீ உங்க வீடுங்கற, நம்ம வீடுன்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வைக்க போற மகாலட்சுமி நீதானே. இனி இது உன் வீடு. உள்ள ஐயா இருப்பார்ல. எந்த ஐயா? உங்க அப்பா தம்பி. சரியா சொல்ல ஐயா. ஐயா கொய்யான்னு உயிரை வாங்குறீங்க. அதை விடுங்க, வாங்க உள்ள போலாம். அது கணக்கு புள்ள. என்ன? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். வாங்க. பிரச்சனையே உள்ள போறத வச்சு தானே. இப்போ இந்த கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்குல்ல, அதனால தம்பியோட அப்பா முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் திடீர்னு புருஷன் பொண்டாட்டியா போய் நின்னா என்ன ஆகும்? என்ன வேணா ஆகும். என்னால ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்? அம்மா, தம்பியோட அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு. என்னது ரத்த கொதிப்பா? இப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறீங்க. அவர் திடீர்னு மண்டையை போட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும்? மருமக வந்த முகூர்த்தம், மாமனார் மண்டையை போட்டார் அப்படின்னு சொல்லதா? அந்த கெட்ட பேர் உனக்கு வரலாமா? அதனால நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம், நீ இங்க இருமா. ஜானகியம்மா வந்தா தானே அதிர்ச்சி, நான் வரலாம் இல்லையா? நீ வந்து அதிர்ச்சி எங்களாலேயே தாங்க முடியல, அவர் எப்படியே தாங்குவார்? இவரை பிடிச்சு கட்டி வைமா.